பாதுகாப்பு என்பது மனிதனுடைய அடிப்படை தேவை. பல்வேறு தேவைகள் மனிதனுக்கு இருந்தாலும் ஒரு பாதுகாப்பு உணர்வு இல்லை என்றால் மற்ற தேவைகளை பூர்த்தி செய்வது என்பது இயலாத விஷயம். சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, அதுதான் மனிதனுடைய பேசிக் நீட். இப்போ இந்த பேசிக் நீடை அட்ரஸ் பண்ணுறது தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட். அப்போது ஒரு சில நேரங்களில் நாம் இதனுடைய முக்கியத்துவத்தை, சேஃப்டி செக்யூரிட்டியுடைய முக்கியத்துவத்தை உணராமல் போகும்போது பல்வேறு பிரச்சனைகள் வருகின்றன. பிரச்சனைகள் வந்த பின்பு நாம் ஒரு தீ வந்ததுக்கு அப்புறமா தீயை அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது போல ஃபயர் ஃபைட்டிங் ஆஸ்பெக்டில் போகிறோம். மேலை நாடுகளில் இந்த சேஃப்டி செக்யூரிட்டி ரெண்டுமே இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஊரில் சேஃப்டிலையும் சரி செக்யூரிட்டிலையும் நாம் பணம் ஏதாவது செலவு பண்ணுறோம்னா அதை செலவீனமாக பார்க்குறோம். அப்போ இந்த செலவீனமாக பார்க்கக்கூடிய எண்ணம் மாறி அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம என்னைக்கு பார்க்குறோமோ அன்னைக்கு தான் வரக்கூடிய பிரச்சனைகளை, பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நாம் தடுக்க முடியும். பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்னைக்கு நம்ம வேற கோணத்தில் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதாவது தகவல் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியின் காரணமாக எல்லாமே டிஜிட்டல் மீடியாவாக மாறிட்டு இருக்குது. சோசியல் மீடியா கம்யூனிகேஷன் சோசியல் மீடியா, செல்ஃபோன், அதே போல் இமெயில்ஸ் கம்யூனிகேஷன், இது மாதிரி எல்லாமே ஒரு டிஜிட்டைஸ்டு ஃபார்மில் தான் எல்லாமே நடக்குது. இப்போ இந்த டிஜிட்டைஸ்டு ஃபார்மில் நடக்கும்போது அது தொடர்பான பாதுகாப்பு இஷ்யூஸும் வருது, சேஃப்டி இஷ்யூஸும் வருது. அதில் முக்கியமான டெவலப்மெண்ட் தான் இன்னைக்கு சைபர் கிரைம், இணையவழி குற்றங்கள். இப்போ இந்த இணையவழி குற்றங்கள் பற்றி தமிழக காவல்துறை பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வந்தாலும் இன்னும் இந்த குற்றங்களினுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டு தான் இருக்குது. ஒரு சில நேரங்களில் நல்லா படித்த விவரமான மக்கள் கூட இந்த சைபர் கிரைமுக்கு விக்டிமா ஆகுறாங்க. ஒரு சில நேரம் நாம் என்னதான் புத்திசாலியாக இருந்தாலும் வீக்கர் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாதிரியான நேரங்களில் நாம் யோசிக்காம ஒரு சில விஷயங்களை செய்யும்போது அது பண இழப்பு மட்டுமல்லாமல் மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுது. இப்போ இன்னைக்கு இந்த சைபர் கிரைம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறதுனால இந்த சைபர் கிரைம் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒவ்வொரு பதிவுலையும் ஒவ்வொரு சைபர் கிரைம் பற்றி பேசலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறோம். இதில் முதல் பதிவாக லோன் ஆப்ஸ், அதாவது டிஜிட்டல் லோன் ஆப்ஸ், டிஎல்ஏ அப்படிங்கிற ஒரு இஷ்யூவை பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். இந்த டிஜிட்டல் லோன் ஆப்ஸ்ங்கிறது இதில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று லீகல் அண்ட் இல்லீகல். இதில் லீகல் அப்படின்னா ஆர்பிஐ, நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனுமதித்துள்ள அந்த டிஎல்ஏ, டிஜிட்டல் லெண்டிங் அப்ளிகேஷன்ஸ், லோன் ஆப்ஸ். இன்னொன்று இல்லீகலாக நடக்கக்கூடியது. இப்போ இந்த இல்லீகலாக நடக்கக்கூடியதில் தான் பெரும்பாலான மக்கள் பணத்தை ஏமாந்து மன நிம்மதியை இழந்து அதுக்கப்புறமா கம்ப்ளைண்ட்டுக்கு வர்றாங்க. இப்போ இது மாதிரி குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி நாம் அதில் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நாம் கவனமாக பார்க்கணும். இன்னைக்கு பல்வேறு ஊடக வாய்ப்புகள் இருக்கிறதுனால எந்த ஊடகம், சமூக வலைதளங்களில் இந்த லோன் பற்றிய ஒரு தகவல் வந்தாலும் அதில் ஒரு சில விஷயங்களை நம்ம கவனமாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், இந்த டிஎல்ஏ, டிஜிட்டல் லோன் ஆப்புங்கிறது ஆர்பிஐயால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றா. ஆர்பிஐ எப்படி அங்கீகரிக்கிறாங்கன்னா, ஆர்பிஐ கண்ட்ரோலில் பேங்க்ஸ் இருக்குது, அதே போல் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனிஸ் இருக்குது, நேஷ்னல் ஹவுசிங் லோன், அதாவது ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் இருக்குது, அதே போல் என்பிஎஃப்சிஸ், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் இருக்குது. இது எல்லாமே ஆர்பிஐயால் ரெகுலேட் பண்ணப்பட்ட நிதி தொடர்பான விஷயங்களை டீல் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதனுடைய லிஸ்ட்டு ஆர்பிஐ வெப்சைட்டில் இருக்குது. இல்லை அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு அந்த மாதிரி லோன், டிஜிட்டல் லோன் கொடுக்கறதுக்காக
உங்களுக்கு தகவலோ இல்லை மெசேஜோ வரும்போது நீங்கள் செக் பண்ணலாம், இது ஆர்பிஐயால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு டிஜிட்டல் லோன் அப்ளிகேஷன் தானா, ஆப் தானா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ரெண்டாவது, இந்த எல்லா டிஎல்ஏயும் ஆர்பிஐனால ரெகுலேட் ஆகிருக்கிறதுனால அதை நடத்தக்கூடிய நிறுவனங்கள், அதாவது அது பேங்காக இருந்தாலும் சரி, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸாக இருந்தாலும் சரி, கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனிஸாக இருந்தாலும் சரி, ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே அந்த லோன் ஆப்புக்கு அவங்க தான் பொறுப்பு. அதில் ஏதாவது தப்பு நடந்தது அப்படின்னா அவங்களுடைய பொறுப்பு இருக்குது. ஸோ இதில் இந்த அங்கீகரிக்கப்பட்ட லோன் ஆப்பில் ஏதாவது பிரச்சனை வந்து அப்படின்னா ஆர்பிஐனுடைய கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், சிஎம்எஸ் அப்படிம்பாங்க, அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, cms.rbi.org, cms.rbi.org அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா 14440 அப்படிங்கிற நம்பர் 14440 இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி சொல்லலாம். இது ரெகுலேட்டட் டிஎல்ஏஸ். இப்போ இது மாதிரி அங்கீகரிக்கப்படாத டிஎல்ஏஸ், டிஜிட்டல் லோன் அப்ளிகேஷன்ஸ்னால தான் பெரும்பாலான பிரச்சனைகள் வருது. அப்போ உங்களுக்கு லோன் யாராவது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நெட்டில் மெசேஜ் வந்ததுன்னா செக் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு ஆர்பிஐயால் அங்கீகரிக்கப்பட்டதா. ரெண்டாவது பார்க்க வேண்டியது கீ ஃபேக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னாங்க, கேஎஃப்எஸ், கீ ஃபேக்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த கேஎஃப்எஸ் அப்படிங்கிறது அதில் இன்ட்ரெஸ்ட் ரேட், ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படிங்கிறது, ஏபிஆர் அப்படிம்பாங்க, அந்த ஏபிஆர் பற்றி தகவல் இருக்குதா. அதே போல் கிரீவன்ஸ் ரிட்ரஸல், ஏதாவது பிரச்சனைனா அது சம்பந்தமாக யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படிங்கிற தகவல் இருக்கின்றதா. லோனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இது எல்லாமே அதில் கொடுத்துருக்குறாங்களா அப்படிங்கிற கீ ஃபேக்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குதாங்கிறத பார்க்கணும். இது ரெண்டாவது பார்க்க வேண்டிய விஷயம். மூணாவது விஷயம், நம்ம டிஜிட்டலாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணுறதுக்கப்புறமா, கான்ட்ராக்டில் என்ட்ரானதுக்கப்புறமா உங்களுடைய ரெஜிஸ்டர்டு இமெயில் அட்ரஸ்க்கோ இல்லை வெரிஃபைடு இமெயில் அட்ரஸ்க்கோ அந்த டாக்குமெண்ட்டுடைய காப்பி, டிஜிட்டலி சைன்டு காப்பீஸ் எல்லாமே உங்களுடைய இமெயிலுக்கு வந்து அனுப்பி செக் பண்ணணும். அதே போல் இதனுடைய வட்டி, அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் பணத்தை வாங்கினதுக்கு அப்புறமா தான் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கணும். லோன் அப்ளை பண்ணும்போதே வந்து சார்ஜ் பண்ணுறது கிடையாது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த கீ ஃபேக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இது இருக்கும். ஸோ ஆர்பிஐ அப்ரூவல் இருக்குதா பார்க்கணும், கீ ஃபேக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இது எல்லாமே சொல்லியிருக்கிறாங்களான்ட்டு பார்க்கணும், கிரீவன்ஸ் ரிட்ரஸல் ஆஃபீஸருடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்களான்ட்டு பார்க்கணும். இந்த நீங்கள் டிஜிட்டலி சைன்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துடைய காப்பீஸ் உங்களுக்கு இமெயிலில் அனுப்பியிருக்கிறாங்களாங்கிறத பார்க்கணும். இது எல்லாமே பார்த்தோம்னாலே அது சரியான இதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னொன்று அஞ்சாவது விஷயமும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்முடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனுக்கு அக்சஸ் கேட்டாங்க அப்படின்னா பர்மிஷன் கொடுக்கறது பார்த்து கொடுக்கணும். அதாவது நம்முடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை அக்சஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தேவையா, அந்த லோன் ப்ராசஸிங்கு தேவையாங்கிறத நாம் கொஞ்சம் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்கணும். அப்படியே அவங்க அக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தாலும் அந்த பெர்மிஷனை வச்சுட்டு தேர்ட் பார்ட்டிக்கு அதை அவங்க ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய கன்சென்ட் வாங்கணும், உங்களுடைய அனுமதியை வாங்கிட்டு தான் பண்ணணும். இந்த 5 விஷயங்களையும் நம்ம இந்த டிஜிட்டல் லோன் அப்ளிகேஷன் ஆப்ஸில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே பெரும்பாலான தவறுகள் நடக்காமல் நம்மளை பாதுகாத்துக்க முடியும். ஒருவேளை இதையும் தாண்டி நீங்கள் ஒரு இல்லீகல் லோன் ஆப்பில் போய் வாங்கிட்டீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனுக்கு ஏற்கனவே அக்சஸ் வாங்கிப்பாங்க, உங்களுடைய கான்டாக்டில் உள்ள உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அப்போது அந்த தகவலை வச்சு உங்களை வந்து பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மார்ஃப் பிக்சர்ஸ், உங்களுடைய ஃபோட்டோ, உங்கள் ஃபேஸ் இருக்கும், வேறு ஏதாவது நியூட் பிக்சருடைய உடலில் அதை அட்டாச் பண்ணி மார்ஃப் பண்ணி உங்களுடைய கான்டாக்டுக்கெல்லாம் அனுப்புகிற வாய்ப்பு இருக்குது. இல்லை உங்களை பற்றிய தவறான தகவல்கள், இந்த மாதிரி லோன் வாங்கிட்டு நீங்கள் கட்டலை அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பேரை கெடுக்கிறது மாதிரி உங்களுடைய கான்டாக்டுக்கு எல்லாமே அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி டெஃபமேஷன் நிறையா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உங்களுடைய பேரை கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஏதாவது பிளாக்மெயிலிங் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா உடனே நீங்கள் பயந்து நீங்கள் மன வருத்தத்துக்கு ஆளாக தேவையில்லை. உடனடியாக சைபர் கிரைமுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். சைபர் கிரைமுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறது 1930 அப்படிங்கிற நம்பர் இன்னைக்கு
ரொம்ப பிரபலமாக நிறைய இடத்துல தமிழக காவல்துறை சார்பாக அது பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதே போல் NCRP நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் அப்படிங்கிற NCRP சைட்டில் இது பண்ணலாம். பட் 1930 உடனடியாக நம்மளுடைய தகவல் அதில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களை தேடி உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க சைபர் கிரைம் விங்கிலிருந்து. அதுக்கப்புறமா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி அதன் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுப்பாங்க. அதனால் இந்த லோன் ஆப்ஸ் முதல்ல, அதாவது கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படிங்கிற ஒரு கூற்று நாம் கேட்குறோம். கடன் நாம் தேவையா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது அது ஒரு பக்கம். அவசர தேவைக்கு இது மாதிரியான கடன்கள் வாங்குறதுக்கு நேரிட்டாலும் அதில் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதையும் தாண்டி ஏதாவது பிரச்சனை ஆகும்போது பயப்படாமல் சைபர் கிரைமில் ரிப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக உங்களுக்கு உரிய தீர்வு கிடைக்கும். நன்றி.